உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 12ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 சோமவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 28ஆம் நாள், நவமி திதி, சுவாதி நட்சத்திரம், அமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 2 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம், தேய்பிறை தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் செலவு, ரிஷபம் ஆதரவு, மிதுனம் பகை, கடகம் பெருமை, சிம்மம் பரிசு, கன்னி உயர்வு, துலாம் ஆர்வம், விருச்சிகம் கவனம், தனுசு அமைதி, மகரம் வரவு, கும்பம் நிறைவு, மீனம் இழப்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் எனக்கு எழுதி அனுப்பினால் நான் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களே, வருஷத்தோட ஆரம்பம் ஜூன் மாதம் மட்டும் 6வது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கிறார். அது அவ்வளவு நன்மை அல்ல. ஜூன் மாதத்துக்கு பிறகு 7வது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கிறார். அது பெரிய யோகமான பலன். வருஷம் பூராக 3வது வீட்டில் சனீஸ்வரன் சஞ்சாரம் செய்கிறார். ராகு கேதுட சஞ்சாரம். இதெல்லாம் குறிப்பிடத்தான் நாங்கள் வருஷ பலன்களை சொல்லி கொண்டு இருக்கிறோம். மே மாதத்துக்கு பிறகு திருமண தடை நீங்கும். குரு 7க்கு வந்தாலே கல்யாணம். திருமண வயதில் உள்ளவர்கள், ஆண் பார்க்கக்கூடியவர்கள், பெண் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஐயா என்னோட மகளுக்கு நல்ல வரம் தர்றேன், நல்ல படித்த பண்பான குலம் கோத்திரம் பெருமையுள்ள கௌரவமான குடும்பத்திலிருந்து நல்ல மாப்பிள்ளை அமையும். ஐயா என்ற மகனுக்கு நான் பொண்ணு பார்க்குறேன், நல்ல அழகான பண்பான ஒழுக்கமான நல்ல மனைவி அமையும். ஜூன் மாதம் மட்டும் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ. ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய திருமண விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் முழுமையாக நீங்கும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, கணவன் மனைவியிடையே கருத்து முரண்பாடு, ஒருத்தருக்கொருத்தர் மனஸ்தாபம் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கிவிடும்.
கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து முரண்பாடு வேறுபாடெல்லாம் நீங்கி கணவனும் மனைவியும் ஒருத்தரையொருத்தர் புரிந்து கொண்டு அன்பாக பாசமாக வாழ்வார்கள். குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு. நீங்கள் ஸ்விஃப்ட் டிக்கெட் எடுப்பீங்க, டக்குன்னு ஸ்விஃப்ட் டிக்கெட் விழும். அல்லது நல்ல சந்தர்ப்பம், அதிர்ஷ்டம் என்றால் ஸ்விஃப்ட் டிக்கெட் விழுறது மட்டுமல்ல, உங்களுக்கு எதிராக நல்ல சந்தர்ப்பங்கள் வாரது. முறையான சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுறது, இதுக்கெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எதிரிகளால் இருந்து வந்த தொல்லை, குரு 6ல் இருக்கக்குள்ள எதிரிகளால் பிரச்சனை இருக்கும். எதிரிகளை குறைத்து எடை போடாதீர்கள். அவனுக்கு என்ன தெரியும், அவன் பெரிய ஆளா, அவன் மடையன், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு சில பேர் இருப்பினோம். எதிரிகளை குறைத்து எடை போடாதீர்கள். எதிரிகளினால் சில தொல்லைகள் வருட ஆரம்பத்தில் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு எதிரிகள் எல்லாம் அடங்கி போவார்கள். உங்களை பற்றிய நல்ல விமர்சனங்கள் வரும். உங்களுடைய பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி, அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் அது நல்லா இருக்குது. பண தட்டுப்பாடும் இல்லாமல் போய்விடும் ஜூன் மாதத்துக்கு பிறகு. கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கிடும். வர வேண்டிய காசு வந்து சேரும். கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து முடிப்பீர்கள். வரா கடன்கள் வந்து சேரும். கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து முடிவீர்கள். பல், தொண்டை, முகம் இதுகளில் நோய் வரக்கூடிய வாய்ப்பு. சில பேருக்கு பல்லு வலி வரலாம், பல்ல புடுங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். முகப்பகுதியில் ஏதாவது நோய் வரலாம். அதே மாதிரி தொண்டை, த்ரோட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுவோம், தொண்டையில் வரக்கூடிய நோய்கள், இதெல்லாம் மகர ராசிக்காரருக்கு வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயப்பட தேவையில்லை, எல்லாம் ஜூன் மாதத்துக்கு மேலே சரி வரும். குடும்பத்தில் 3வது மனிதர்களுடைய தலையீடை தவிர்த்து விடுங்கள். உங்களோட குடும்ப பிரச்சனை உங்களோட இருக்கணும். 4 சிவத்துக்குள்ளே குடும்ப பிரச்சனையை முடிச்சு கொள்ளணும். வீட்டுக்குள்ளே குடும்ப பிரச்சனை முடியணும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனையாக இருக்கலாம், சகோதரர்களுக்கிடையே பிரச்சனையாக இருக்கலாம், மாமிக்கும் மருமகளுக்கும் இடையே பிரச்சனையாக இருக்கலாம். என்ன பிரச்சனை என்றாலும் தேர்ட் பர்சன், 3வது மனிதர் தலையிட்டு உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு பிரச்சனையை வைத்து கொள்ளாதீர்கள். 3வது மனிதர் தலையிடுற அளவுக்கு பிரச்சனை போகக்கூடாது. உங்களுக்குள்ளேயே சுமூகமாக பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் விட்டு கொடுத்து நடங்கோ, கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ, கண்டபடி வாக்குவாதம் செய்யாதீங்கோ. பிரச்சனையெல்லாம் சிம்பிளாக முடிஞ்சிடும். பிரச்சனை முடிஞ்சு 2 நாளைக்கு பிறகு யோசித்தா உங்களுக்கே சிரிப்பாக இருக்கும். இதுக்கு போய் நம்ம இவ்வளவு சண்டை பிடிச்சோமா என்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடுத்தவர்கள் பிரச்சனையிலும் நீங்கள் தலையிடாதீர்கள். அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிட்டாலும் பிரச்சனை வரும். உடல் பயிற்சி அவசியம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. உடல் பயிற்சி, நடை பயிற்சி, சுவாச பயிற்சி, பிராணாயாமம், மூச்சு பயிற்சி இதுகளெல்லாம் படிவாக செஞ்சு கொள்ளுங்க. தேவையில்லாத யோசனைகள் உங்களுக்கு குரு 6ல் இருக்கிற காலத்தில், வருடத்தின் ஆரம்ப பகுதி ஜூன் மற்றும் மாதம் வரைக்கும் தேவையில்லாத யோசனைகள் உங்களுக்கு வரும். எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நினைப்பு தான் வரும். எதை மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யோசனை வந்திருக்கும். தேவையில்லாத பதட்டம், தேவையில்லாத பயம், தேவையில்லாத கவலை, நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்துருமோ என்று யோசனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மருந்து மாத்திரைகளை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபார்மசிக்கு போய் உங்களோட இஷ்டப்படி மருந்தை கேட்டு நீங்களே பெரிய டாக்டர் மாதிரி வாங்கி போடாதீங்கோ. உடம்பை பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பெயின் கில்லர் என்று சொல்லுவோம், அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உடம்பை பாதிப்பதற்கு வாய்ப்புண்டு. தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள். தேவைப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக
ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்சது 20 நிமிஷமாக நடைப்பயிற்சி செய்யுங்கள். நடக்கிறது பெரிய எக்ஸசைஸ். ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்சது 20, அரை மணித்தியால நடக்கலாம், 1 மணித்தியால நடக்கலாம். 20 நிமிஷமாவது நடைப்பயிற்சி செய்யுங்கள். கதிரையில் உட்கார்ந்து கொண்டே செய்யக்கூடிய யோகாசனங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதுக்காக நீங்கள் தலைகளை நிற்கணுன்ற நான் சொல்லலை. கதிரையில் இருந்து கொண்டே செய்யக்கூடிய எளிமையான யோகாசனங்களை எல்லாம் செய்து வாருங்கள். தான தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும். தான தர்மங்களை செய்யுங்கள். திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஜூன் மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. அதுக்கு பிறகு பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நண்பர்களினால் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. நண்பர்கள் வட்டத்தை கவனமாக வச்சுக்கொள்ளுங்கோ. அவர்களால் உங்களுக்கு செலவு ஏற்படலாம். அவர்களால் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படலாம். அவர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு பெரிய பதவி, பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு உண்டான பாராட்டு கிடைக்கும். முக்கியமான பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. சகோதரர்களுக்குள்ள பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கோ. மற்றும்படி மகர ராசிக்காரர்களுக்கு 50% நன்மை நடக்கக்கூடிய ஆண்டாக அமையும். என்ன நேர்களே, நாளை மற்றுமொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.